hello friends, welcome back to my channel mithran. This is Saranya. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருப்போம் நம்மளோட ஸ்கின் டைப் என்ன மாதிரி அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட ஸ்கின் அண்டர்டோன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். சோ ஈஸியா நீங்க நான் சொல்ற ஒரு சில டிப்ஸை யூஸ் பண்ணி வீட்லயே உங்களுக்கு உங்களோட ஸ்கின் அண்டர்டோனை நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரஸ்டிங் and யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கின் அண்டர்டோன் ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு அந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்லையாட்டு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸ்கின் அண்டர்டோனை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களோட ஜுவல்லரி செலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கிளாத் பர்ச்சேஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், லைக் வந்துட்டு ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக், அண்ட் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உங்களோட ஸ்கின் அண்டர்டோன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அண்ட் வந்துட்டு நம்ம வந்து இது வாங்கி நமக்கு சூட் ஆகலை அப்போ வந்து அந்த காசு வேஸ்ட்டு தானே. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஸ்கின் அண்டர்டோனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கின் டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்கின் டைப் இருக்குது, ஓகேவா? இந்த 3 ஸ்கின் டைப்புக்குள்ளே தான் வந்து சப் கிளாசிஃபிகேஷன்லாம் நிறைய இருக்கும். இந்த 3 ஸ்கின் டோன்லேயே வந்து நார்மலாக வந்து எல்லாரோட ஸ்கின் டோனும் அடங்கிடும். ஸோ அதில் வேணால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஸ்கின் அண்டர்டோனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வார்ம் டோன், செகண்ட் வந்து கூல் டோன், தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் டோன். இந்த நியூட்ரல் டோன் வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமாக பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2 டோனுக்குள்ளேயே வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா பீப்புளும் அடங்கிடுவாங்க. ஸோ இந்த 3 டோனும் என்னென்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிற டிப் வந்து ரொம்பவே ஈஸியான டிப்பு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் டோன். ஸோ வார்ம் டோன் எப்படி ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ரிஸ்ட், இதான் ஃபர்ஸ்ட் டிப்பு. ஸோ உங்களோட ரிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய நர்வ்ஸ்லாம் போகும். ஸோ அந்த நர்வ்ஸ் கலரை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அந்த நர்வ்ஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்ம் டோன் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து அந்த ரிஸ்ட்டில் போகிற நர்வ்ஸ் வந்து பிங்கிஷ் இல்லை பர்பிள் கலரில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கூல் டோன் அப்படின்னு அர்த்தம். இல்லை ரொம்ப ரேர் பீப்புளுக்கு ஒரு சில நர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராகவும் ஒரு சில நர்வ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் பிங்கிஷாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸில் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நியூட்ரல் டோன் அப்படின்னு அர்த்தம். அவங்க ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஸ்கின் அண்டர்டோனை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டிப் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து சன்லைட்டுக்கு போங்க. ஸோ சன்லைட் படுற மாதிரி ஒரு பிளேஸில் நின்றுட்டு மிரர் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். அப்போ வந்து உங்களோட ஃபேஸ்லேருந்து ஒரு லைட்டிங் போகும். ஸோ வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் வந்துட்டு ஒரு எல்லோவிஷ் ஒரு கோல்டன் கலரில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வார்ம் டோன் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து உங்கள் ஃபேஸ்லேருந்து ஒரு பிங்கிஷாக ஒரு பீச் கலரில் வந்துட்டு அந்த எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூல் டோன் அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு வந்து எல்லோவிஷாகவும் இருக்குது, கோல்டனாகவும் இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் பிங்காகவும் இருக்குது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நியூட்ரல் டோன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் அண்டர்டோனை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களை பற்றி. என்ன அப்படின்னா இந்த ஜுவல்லரி விட அந்த ஜுவல்லரி நல்லா இருக்கே, லைக் வந்துட்டு நீங்கள் வார்ம் டோனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் ஜுவல்லரி பிடிக்கிற மாதிரி சில்வர் ஜுவல்லரி வந்து நிறைய வியர் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நீங்கள் சடனாக வந்துட்டு கோல்டன் ஜுவல்லரி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட இந்த ஜுவல்லரி நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்ம் டோன் அப்படின்னு அர்த்தம். சரி, கோல்டன் ஜுவல்லரிஸ் வந்து அதிகமாக பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் கோல்டு வந்து அதிகமாக போட்டிருப்பீங்க. பட் சடனாக வந்து ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்வர் நீங்கள் வந்து வியர் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அதிகமாக கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கோல்டன் விட உனக்கு மாதிரி சில்வர் ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப சூட் ஆகுது, இந்த ஒயிட் பேஸ்டில் இருக்கிறதுல உனக்கு சூட் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து கூல் டோன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து உனக்கு ரெண்டுமே நல்லா இருக்குதே, கோல்டு போட்டாலும் சூப்பராக இருக்குது, சில்வர் போட்டாலும் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நியூட்ரல் டோன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு சில கேள்விப்பட்ட விஷயங்கள் வச்சும் நீங்கள் வந்து என்ன அண்டர்டோன்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மேட்சிங்காக ரொம்ப நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து கூல் டோன் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்துட்டு ரொம்ப லைட் கலர், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி டார்க் கலர்ஸ் போடும்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வார்ம் டோன் அந்த மாதிரி
நீங்கள் வார்ம் டோன் அப்படின்னு அர்த்தம். இல்லை ரெண்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரல் டோன் அர்த்தம். ஓகே, இந்த 3 டோனையும் ட்ரெஸ்ஸஸ் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு இது ஒரு டிப்பு. அப்படின்னா இந்த ஒயிட் கிளாத்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிது. இந்த ஒயிட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூல் டோன் அர்த்தம். இல்லை உனக்கு ஒயிட் அவ்வளோவா மேட்ச் இல்லை அப்படின்னு சில பேர் ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வார்ம் டோன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வச்சும் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக டோனை வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அடுத்து என்ன டிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷரில் சன்லைட்டில் போகும்போது உங்களோட ஸ்கின் வந்து ஈஸியாக டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வார்ம் டோன் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து பேர்ன் ஆயிடுச்சு, அதாவது வந்து ரெட் கலராக வந்துருச்சு, பிங்காக வந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா கூல் டோன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு உங்களோட டோன் வந்துட்டு வார்ம் டோனா இல்லை கூல் டோனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் டிப், இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் அண்டர்டோன் வந்து என்ன மாதிரி டைப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபைண்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின் அண்டர்டோனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்ருக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கும் போது ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃபவுண்டேஷன், ஜுவல்லரிஸ், கிளாத்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்ருக்கோம். பட் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பயன்படலாம், வேறு யாருக்காவது பயன்படலாம். Until take care, bye bye.